கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை நான் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2025 செப்டம்பர் மாதம் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களிலே கடந்து செல்வோமாயிருந்தால் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லி இந்த வார்த்தையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே அநேகரை பார்க்கிற வேளையிலே அவர்கள் சிறிய கொஞ்ச ஞானத்தை வைத்துக்கொண்டு ஏதோ நாங்கள் முற்று முழுதாக கற்று அறிந்த பண்டிதர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு தீமையை விட்டு விலகுவது விருப்பமே இல்லை. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இல்லை. துணிகரமான காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய சபையிலே இந்த நாட்களை செய்து வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாவத்தை செய்துவிட்டு இந்த நாட்களிலே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அநேகர்கள் கூட இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கிறார். முதலாவதாக நாங்கள் ஞானி என்று எண்ணுகிற காரியத்தை இந்த நாட்களிலே விட்டுவிட வேண்டும். அது நமக்கு ஒரு பெருமையான காரியம். யாக்கோபின் புத்தகத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும், கர்த்தருக்கு பயம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வர வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே வருமா இருந்தால் நாங்கள் தீமையை விட்டு விலகி இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் செய்யும்படியாக இந்த நாட்களில் தயார்படுவோம் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களில் வாசிக்கிற வேளையிலே இந்த நீதிமொழிகளிலே பாருங்கள், அதற்கு முதலாக 6வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை அங்கே என்ன செய்வாராம்? செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்வோம்? நம்முடைய வழிகளில் எல்லாம் நாட்களை அவரை நினைப்போம். அவரை நினைக்கிற வேளையிலே நம்முடைய பாதைகளை தேவன் இந்த நாட்களிலே செவ்வைப்படுத்தி நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகளூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதனாலே இந்த நாட்களிலே இந்த வேத வார்த்தையின்படி நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மை இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலே தீமையை விட்டு விலகுவோம். தீமையை விட்டு விலகுகிற வேளையிலே நமக்குள்ளே இருக்கிற பெருமைகள், நமக்குள்ளே இருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் என்ன செய்யும்? ஒளிந்து போகும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சிலருடைய காரியங்களை பார்க்கிற வேளையிலே அவள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அப்படியானால் அவர்கள் தீமையே செய்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே சில காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் தாங்கள் ஒரு பெரிய ஞானிகளாக இந்த நாட்களை தங்களை கருதி இந்த நாட்களிலே அங்கே தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஞானி என்று எண்ணாதபடி நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலேயே அங்கே தேவன் தீமைகளை விட்டு விலகி இந்த நாட்களிலே தன்னோடு ஐக்கியப்படும்படியாகும், தன்னுடைய ஊழியத்தை இந்த நாட்களில் செய்யும்படியாகும் தேவன் இந்த கிருபையை செய்வார். இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நீங்கள் எப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் அங்கே வருகிறதோ அப்பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லும்படியாக இந்த நாட்களில் புறப்படுவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக முதலாவது நாங்கள் கர்த்தருக்கு பயந்து இந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த நாட்களில் பிரசங்கிப்போமா?
கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாக்குத்தத்தப்படி நடக்கும்படியாக தேவன் இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறார். அதனாலே ஆண்டோடைய கரத்தில் இந்த நாட்களில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.